மறைந்த பாக்யராஜ் அவர்களுடைய உடலுக்கு திரையுலகினர் தொடர்ந்து அஞ்சலி செலுத்திட்டு வந்துட்டு இருக்காங்க. அந்த வகையில் நடன இயக்குனர் காயத்ரி ரகுராம் அவர்கள் இருந்திருக்காரு. இயக்குனர் ப. ரஞ்சித், நடிகர் கலையரசன் உள்ளிட்டோரும் பாக்யராஜ் அவர்களுக்கு இறுதி மரியாதை செலுத்துவதற்காக அங்கே வந்திருக்காங்க அப்படின்றத பார்க்குறோம். பிரபல இயக்குனர் ப. ரஞ்சித் மற்றும் நடிகர் கலையரசன், நடன இயக்குனர் மற்றும் தற்பொழுது அதிமுகவில் இருக்கக்கூடிய நடிகை காயத்ரி அவர்களுமே கூட பாக்யராஜ் அவர்களுடைய உடலுக்கு இறுதி மரியாதை சற்று முன்னர் செலுத்தியிருக்காங்க. அந்த காட்சிகளையும் திரையில் பார்த்தோம். தமிழ் சினிமா உலகம் ஒரு மிகப்பெரிய ஜாம்பவான இழந்த ஒரு நாளாக மாறியிருக்கிறது. காலையில் வழக்கம் போல வாக்கிங் போன இயக்குனர் பாக்யராஜ் அவர்கள் நெஞ்சுவலி காரணமாக பிறகு மாரடைப்பு ஏற்பட்டு உயிரிழந்தார் என்ற ஒரு செய்தி இன்றைய நாள் முழுவதுமே நமக்கு ஒரு துக்ககரமான நாளாக மாற்றியிருக்கிறது என்று சொன்னால் மிகையாகாது. அந்த அளவுக்கு நம்முடைய எல்லோருடைய வாழ்விலையும் அவர் எடுத்த திரைப்படங்கள், அவர் இயக்கிய திரைப்படங்கள், அவர் நடித்த திரைப்படங்கள், அவர் கதை எழுதிய திரைப்படங்கள்னு எல்லாமே ஒரு அங்கமாக மாறியிருக்கிறது என்று சொன்னால் அது மிகையாகாது. எப்பேற்பட்ட ஒரு கடினமான ஒரு கதையம்சம் கொண்ட ஒரு திரைப்படமாக இருந்தாலும் அதில் தனக்கே உரித்தான அந்த நகைச்சுவையை உட்புகுத்தி ஒரு கசப்பான மருந்த இனிப்பு தடவி குழந்தைக்கு கொடுக்கறது போல தன்னுடைய நேயர்களுக்கு தன்னுடைய திரைக்கதை மாயாஜாலத்தால் பலதரப்பட்ட சமூகம் சார்ந்த கருத்துக்களையும் பதிவு செய்தவர் இயக்குனர் பாக்யராஜ் அவர்கள். அவர் மறைந்தார் என்பதை தாண்டி அவருடைய படைப்புகள், அவருடைய பேரை காலத்துக்கும் சொல்லிக்கிட்டு இருக்கோம் என்று சொன்னால் அது மிகையாகாது. அந்த வகையில் சற்று நேரத்திற்கு முன்னர் இயக்குனர் ப. ரஞ்சித் அவர்கள் பாக்யராஜ் அவர்களுக்கு இறுதி மரியாதை செலுத்தும் அந்த காட்சிகளை பார்த்துட்ருக்கோம். தற்பொழுது பாக்யராஜ் அவர்களுடைய உடலானது பொதுமக்கள் மற்றும் திரையுலக பிரபலங்கள் பலரது அஞ்சலிக்காக அங்கே வைக்கப்பட்டிருக்கிறது. அவங்களுடைய நுங்கம்பாக்கம் இல்லத்தில் அவருடைய உடலானது இறுதி மரியாதைக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. எப்பேற்பட்ட கலைஞனை தமிழகம் இழந்து நிற்கிறது அப்படின்றது தான் நம்ம திகைச்சு போய் பார்த்துக்கிட்டு இருக்கோம். பாக்யராஜ் அவர்களுடைய அந்த தொழில் வளர்ச்சி திரைத்துறையில் அப்படின்றது அவருக்கு பின்னாடி வந்து இயக்குனராக ஆரம்பித்து ஹீரோவாக சாதித்த எத்தனையோ பேருக்கு ஒரு முன்னுதாரணமாக திகழ்ந்தவர். தொழில் ரீதியாக தான் வளர்ச்சி அடைஞ்சது மட்டும் இல்லாமல் பல நூற்றுக்கணக்கான கலைஞர்களுக்கும் ஒரு நல்ல வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுத்தவர். பெரிய ஹீரோக்களுக்கும் ஹிந்தி, தெலுங்கு உள்ளிட்ட துறைகளிலுமே கூட பெரிய ஹிட்டுகள் இவருடைய திரைக்கதை கொண்ட திரைப்படங்கள் எடுத்து தந்தன. இன்னும் சொல்ல போனால் இங்கே நம்ம ஊர் ஸ்ரீதேவி ஹிந்தியில் ஒரு மிகப்பெரிய நடிகையாக வலம் வரும்போது அங்கே நம்ம ஊர் ஒரு கைதியின் டைரி திரைப்படத்தை ஹிந்தியில் ஆக்ரி ராஸ்தான்னு எடுத்தார் பாக்யராஜ் அவர்கள். அதே மாதிரி வீட்டில் விசேஷங்க என்ற திரைப்படத்தையும் ஹிந்தியில் ரீமேக் பண்ணும்போது அவர் தான் இயக்குனார். அதுலேயும் ஸ்ரீதேவி அவர்கள் தான் நடிச்சிருந்தாங்க. ஸ்ரீதேவி அவர்களுடைய கரியரில் கடைசி 10 ஆண்டுகள் அவங்க நடித்த திரைப்படங்களில் பாக்யராஜ் அவர்கள் திரைப்படத்தை ரீமேக் பண்ணப்பட்ட படங்களும் அடக்கும். ஒரு மெகா பிளாக் பஸ்டராக அவங்கள ஒரு நட்சத்திரமாக ஹிந்தி திரையுலகில் நிலைநிறுத்தின படங்களில் பாக்யராஜ் அவர்களுக்கும் ஒரு சின்ன கிரெடிட் இருக்குது என்று சொன்னால் மிகையாகாது. மாதுரி தீக்ஷித் மாதிரியான ஒரு பிரம்மாண்டமான பாலிவுட் பிரபலம் அவங்களுடைய பேர் சொல்லும் படமாக பேட்டா என்ற ஒரு படம் அமைஞ்சது. அந்த பேட்டா படத்துடைய மூலக்கதையும் திரைக்கதையும் பாக்யராஜ் அவர்களுக்கு எங்க சின்ன ராசா என்ற ஒரு படமாக அவர் எடுத்த படம் தான் அங்கே அவ்வளோ பெரிய ஒரு ஹிட் அடிச்சது. ஹிந்திலையும் கல்ட் ஸ்டேட்டஸ், தமிழ்லையும் வந்து காலத்துக்கும் நின்று பேசும் ஒரு திரைப்படமாக அது மாறியது. அந்த ஒரு திரைப்படம் மட்டும் இல்லை, நிறைய திரைப்படங்கள், எண்ணற்ற திரைப்படங்கள். ஒரு படத்தை விட முடியாது, ஒரு படத்தை பெருமையாக பேசிட்டு இன்னொரு படத்தை விட்டுற முடியாது. அந்த அளவுக்கு பாக்யராஜ் அவர்கள் எடுத்த ஒவ்வொரு திரைப்படமுமே முத்தான படைப்புகளாக மாறி இருக்கிறதுன்னு சொல்லலாம். அந்த காலகட்டத்தில் அது பாக்ஸ் ஆஃபீஸில் வந்து தோல்வி அடைஞ்சதோ வெற்றி அடைஞ்சதோ அப்படின்றத தாண்டி இத்தனை ஆண்டுகள் கழித்தும் அந்த படத்தை பற்றி தொடர்ந்து மக்கள் பேசிட்டு தான் இருக்காங்க. அந்த படத்தில் பாக்யராஜ் அவர்களுடைய பங்கு குறித்து தொடர்ந்து இந்த சமூகம் பேசிக்கிட்டு தான் இருக்குது. பாக்யராஜ் அவர்கள் தன்னுடைய திரைப்படங்களில் எல்லா கதாபாத்திரங்களும் எவ்வளவு அழகாக வடிவமைக்கிறார், எவ்வளவு அழகாக எழுதுகிறார் அப்படின்றத இந்த காலத்துக்கும் நின்று பெருமையாக பேசிகிட்டு இருக்காங்க. எத்தனையோ ஹீரோயின்ஸ், எத்தனையோ நடிகைகள், ஊர்வஷி அவர்களாக இருக்கட்டும், ராதிகா அவர்களாக இருக்கட்டும், அதே மாதிரி சரிதா அவர்களாக இருக்கட்டும், இறுதியாக நக்மா அவர்கள் வரைக்குமே கூட, ராதா, அம்பிகா உள்ளிட்ட அந்த காலத்து உச்சபட்ச நடிகைகள் எல்லாருமே நிறைய படங்களில் அவங்க ஒரு ஹீரோயினாக கிளாம்டாலாக தான் இருக்கணும் அப்படின்ற அந்த இலக்கணத்தையும் உடைச்சவர் பாக்யராஜ் அவர்கள். தன்னுடைய திரைப்படங்களில் ஹீரோயின்கள் கதாபாத்திரம் ஸ்ட்ராங்காக இருக்க வேண்டும், வலுவாக இருக்க வேண்டும்னு அந்த வலுவான திரைக்கதையில் நடிகையுடைய பங்கும் எந்த அளவுக்கு இருக்க வேண்டும் அப்படின்றத மற்றவர்களுக்கு முன்னுதாரணமாக செய்து காட்டியவர் பாக்யராஜ். தான் நடிக்கக்கூடிய படத்தில் தன்னையே சுய பகடி செய்து கொள்ளும் வெகு சிலரில் பாக்யராஜ் அவர்களும் ஒருவர்.
முதன்மையானவர்னே சொல்லலாம். தன்னை தாழ்த்திக்கிட்டாலும் அந்த திரைக்கதை வலுவாக இருக்க வேண்டும், படம் ரசிகர்களுக்கு பிடிக்க வேண்டும் அப்படின்றதுக்காக அந்த நகைச்சுவை காட்சிகளை அழகுற வடிவமைச்சு பல்வேறு சமூக கருத்துக்களையுமே கூட மக்களிடம் கொண்டு சேர்த்ததில் பாக்யராஜ் அவர்களுடைய பங்கு அளப்பரியது. தமிழ் சினிமா நிச்சயம் பாக்யராஜ் அவர்களை மிகப்பெரிய அளவில் மிஸ் பண்ண போது, அதுக்கு மாற்று கருத்தே இல்லை. ஆனால் அவருடைய படைப்புகள் என்றும் நம்முடன் தான் இருக்கின்றன. ஒரு கோடியே 31 லட்சம் மனங்களை வென்ற தந்தை டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advtthanditv@dttv.in. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.